ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மார்க்கெட் ஜிஎம். நான் உங்கள் கணேஷ். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்டை பார்க்க போகிறோம். இந்த கான்செப்ட் வந்து இந்தியாவில் ட்ரேட் பண்ணுற நிறைய பேருக்கு தெரியாது, வெளிநாட்டில் ட்ரேட் பண்ணுற நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா வெளிநாட்டில் இதுக்கான டேட்டா வந்து ஓரளவுக்கு அவைலபிளாக இருக்கும். பட் இந்தியாவில் வந்து அந்த அளவுக்கு டேட்டா வந்து அவைலபிளாக இருக்காது. அப்படியே டேட்டா வந்தாலும் அது லேட்டாக வரும் நமக்கு. ஓகேவா? சரி, இந்த கான்செப்டோட பேர் என்ன கேட்டிங்கன்னா டார்க் ஃபுல் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப எளிமையான விதத்தில் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இருக்குது. ஓகேவா? அது ஒரு ஃபேமஸான கம்பெனின்னு வச்சுக்கோங்க. அவங்க ஒரு 2000 கோடி இல்லை ஒரு 5000 கோடியை வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா அந்த கம்பெனியில் வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது என்பது அவங்களுக்கு தெரியுது. அதனால் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ஏறப்போகுது என்பது அவங்களுக்கு தெரியும். ஃபியூச்சரில் ஏறப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருக்கும் அந்த விஷயத்த சொல்லிட்டு பண்ணுவாங்களா? ஒரு நியூஸ் மீடியா எல்லாருக்கும் சொல்லிட்டு அதை பண்ணுவாங்களா? கிடையாது. ரொம்ப சைலண்ட்டாக அதை பண்ணுவாங்க. ஏன் அவங்க அதை சைலண்ட்டாக பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே ஏறிடும். ஓகே, ஒரு பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி வந்து இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வந்து இந்த ஸ்டாக்கில் இறக்குறாங்கன்னா ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ஏறிடும். அது வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு வந்து ஒரு 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 இதாக இருக்காது, ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்காது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சைலண்ட்டாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நியூஸ் மீடியா எல்லாத்துலேயுமே அந்த டேட்டா வந்து வெளியே வரும். ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு, இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வந்து இந்த கம்பெனி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, இத்தனை பர்சன்டேஜுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க என்பது எல்லாமே முடிஞ்ச பிறகு தான் வரும், நடக்கும் போது வராது. ஓகேவா? அதுக்கப்புறமா நம்ம உள்ளே போய் அந்த ஸ்டாக்கை போய் வாங்குவோம். அப்போ அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி ஒரு 10 ரூபாவோ ஒரு 5 ரூபாவோ 10 ரூபாவோ ஏறிட்டு இருக்கும். ஓகேவா? இதுதான் பொதுவாக நடக்கிறது. ஸோ இந்த இது வந்து இந்த உதாரணத்துக்கு வந்து நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனின்னு நான் சொன்னேன். பட் இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்மார்ட் மணின்னு எடுத்துக்கோங்க. ஸ்மார்ட் மணி வந்து எதுவாக வேணா இருக்கலாம். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியாக இருக்கலாம், ஒரு இன்வெஸ்டராக இருக்கலாம், ஒரு பெரிய இன்வெஸ்டராக இருக்கலாம். ஆனால் பெரிய அளவுக்கு அந்த ஒரு கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகுது என்பது தான் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட். இந்த விஷயத்தை மட்டும் நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம ஸ்பின் ட்ரேடிங் பண்ணி நிறையவே ப்ராஃபிட் எடுக்கலாம். கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இந்த ஸ்டாக்கில் வந்து ஒரு பெரிய மூமெண்டம் நடக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அழகாக அந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கலாம். அந்த மூமெண்டம் நடந்து முடிஞ்ச பிறகு வெளியே வந்துடலாம், ப்ராஃபிட்டோட வெளியே வந்துடலாம். இந்த டேட்டா நம்மளுக்கு தெரியணும். அந்த டேட்டாவை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? 2 விதத்தில் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒன்று, டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணலாம். டெக்னிக்கலாக நம்ம அனலைஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து அக்குமுலேஷன் பிளேஸு, டிஸ்ட்ரிபியூஷன் பிளேஸ் இதெல்லாம் நமக்கு தெரியும். டெக்னிக்கலாக நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா. பட் நிறைய பேருக்கு டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ண தெரியாது. இப்போ அவங்க என்ன பண்ணலான்னா, இப்போ ஆப்ஷன் ட்ரேடிங் இருக்குது பார்த்தீங்களா? ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணும்போது நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்ப்போம். சரியா? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதோட வால்யூம் அப்புறம் அந்த ப்ரைஸ் மூமெண்டம் இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த ஸ்டாக்கில் ஏதாவது ஒன்று நடக்க போதான்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ இதை வந்து எந்த ஸ்டாக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னா, நமக்கு எஃப்என்ஓவில் ட்ரேட் ஆகிற ஸ்டாக்குக்கு மட்டும்தான் இதை வந்து நம்ம பண்ண முடியும். அந்த ஸ்டாக்கில் இந்த மாதிரி திடீர்னு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாகும், ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். அதே மாதிரி அதோடைய ப்ரீமியம் விலையும் அதிகமாக மாறும். சேஞ்சும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா? அந்த இதுவும் அதிகமாக இருக்கும், வால்யூமும் அதிகமாக இருக்கும், ப்ரைஸ் மூவ்மெண்ட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கில் வந்து ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது, அதில் வந்து ஒரு ஸ்மார்ட் மணி வந்து வேலை செய்கிறாங்க என்பதை நம்ம கண்டுபிடிக்கலாம். இதை கண்டுபிடிச்ச பிறகு நம்ம அப்படியே நம்ம பிளாங்காக போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து நார்மலாக டெக்னிக்கலும் லைட்டாக பார்க்கணும், டெக்னிக்கலும் லைட்டாக பார்க்கணும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த பேசிக்கான விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கனாலே ஓகே, இந்த சப்போர்ட் கிட்ட தான் நம்மளுக்கு எல்லாமே இருக்குது, இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் இந்த விலை வந்தோடு நம்ம வித்துட்டு வெளியே வந்துடணும்னு சொல்லி நீங்கள் ஒரு கெஸ் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா நல்லாவே நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கலாம். புரியுதா நான் சொல்ல வரது உங்களுக்கு? ஸோ இந்த கான்செப்டை தான் டார்க் ஃபுல் ட்ரேடிங் நம்ம சொல்லுவோம். பட் இந்தியாவில் வந்து இதுக்கான டேட்டா வந்து அப்படியே நம்மளுக்கு ஒரு பப்ளிஷ் ஆகாது. நம்ம வந்து இந்த மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணோம்னா அது நமக்கு இன்னும் நம்மளோட வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்தும் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் சென்சிபுல்லை பயன்படுத்தி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டும் நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ எப்பயும் போல் ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படி பண்ணிங்கன்னா அது எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். அதனால தான் கேட்குறேன். இப்போ நம்ம சென்சிபுல்லை பயன்படுத்தி அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ சென்சிபிளில் இருக்க அனலைஸை பயன்படுத்தி அதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணோன்னா இந்த பேஜ் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும்.
இதில் நிஃப்டி தான் டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எந்த ஸ்டாக்கை நீங்கள் மானிட்டர் பண்ணுறீங்களோ அந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் டிசிஎஸ்ஸை சூஸ் பண்ணுறேன். எக்ஸ்பிரி வந்து 28 ஆகஸ்ட் இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் மானிட்டர் பண்ணும்போது இதை டெய்லி வைஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். திடீர்னு ஒரு நாள் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த ப்ரைஸில் வந்து அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வேல்யூவில் ப்ரைஸில் வந்து சேஞ்ச் வரதை உங்களால் பார்க்க முடியும். திடீர்னு ஏதோ ஒரு ஸ்மார்ட் மணி உள்ளே வந்துச்சு வச்சுங்களேன், ஸ்மார்ட் மணி உள்ளே வந்துச்சுன்னா திடீர்னு வந்து சப்போர்ட் சைடு வந்து அதிகமாகும், ரெசிஸ்டன்ஸ் சைடு வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். இதெல்லாமே வந்து நீங்கள் ரெகுலராக மானிட்டர் பண்ணால் தான் தெரியும். ஓகேவா? இப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நம்ம பார்க்கும்போது 3200 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இப்போ டிசிஎஸ் வந்து 3037 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3000 வந்து ஓரளவுக்கு மீடியமான சப்போர்ட் இருக்குது. ஓகேவா? இது ஒரு மீடியமான சப்போர்ட். இது கொஞ்சம் இன்க்ரீஸும் ஆகுது. கான்ட்ராக்ட் வைஸில் வந்து நம்மளுக்கு ஒரு 2,27,000 கான்ட்ராக்ட்ஸ் வந்து புதுசாக ஆட் ஆகிருக்கு இன்றைக்கி. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் சைடில் போய் பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து நம்மளுக்கு ஒரு 2,85,000 கான்ட்ராக்ட்ஸ் வந்து புதுசாக ஆட் ஆகிருக்கு. கால் சைடில் இருக்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸாக செயல்படும். அதாவது ப்ரைஸ் வந்து இதை தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. அதே மாதிரி புட் சைடில் இருக்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு சப்போர்ட்டாக செயல்படும். அது க்ரீன் கலரில் கொடுப்பாங்க. இதை ப்ரைஸ் உடச்சிட்டு கீழே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ இப்போ ப்ரைஸ் ஆனது இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். இந்த 200 ரூபாய்க்குள்ளே தான் அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? இப்போ திடீர்னு நமக்கு ஒன்று நடக்குது. திடீர்னு வந்து நமக்கு இந்த 3000 இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு அது வந்து இந்த சப்போர்ட் வந்து அதிகமாகுது. இந்த ரெசிஸ்டன்ஸ் அளவுக்கு அதிகமாக பெரிய அளவுக்கு வருதுன்னா அப்போ இங்கே ஸ்மார்ட் மணி உள்ளே வந்துட்டாங்க. இதை தாண்டி உடச்சிட்டு கீழே போகாது டிசிஎஸ் என்பதை நம்ம கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் ஆன பிறகு அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் சைட்லேயும் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ரெசிஸ்டன்ஸும் வந்து அப்படியே இதில் போக ஆரம்பிச்சிடும், ஒயிட் ஆகிடும். இந்த மாதிரி ஏறாது, கம்மியாக ஆரம்பிக்கும். அப்படி கம்மியாக ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம தைரியமாக அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அப்போ அந்த ஸ்டாக் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் போகுது அப்படி என்பதை நம்ம ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிஎஸ்சியை வச்சு பார்க்கலாம் அடுத்ததாக. இப்போ பிஎஸ்சி வந்து நமக்கு வந்து நெக்ஸ்ட் மந்தோடைய எக்ஸ்பிரி சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பார்த்தோம்னா பிஎஸ்சியோடைய கரண்ட் ப்ரைஸ் வந்து நமக்கு 2427 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? இப்போ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் பக்கத்துலேயே இருக்குது. 2500 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் நமக்கு. ஓகேவா? நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதில் வந்து சேஞ்சும் நல்லா வந்திருக்கு. 1,45,000 கான்ட்ராக்ட் வந்து புதுசாக ஆட் ஆகிருக்கு. சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2300 வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. இதில் ரொம்ப அதிகமான கான்ட்ராக்ட்ஸ் வந்து புதுசாக ஆட் ஆகலை, கொஞ்சமாக தான் ஆட் ஆகிருக்கு. ஒரு 18,375 கான்ட்ராக்ட் தான் புதுசாக ஆட் ஆகிருக்கு. இருந்தாலும் இது ஓரளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் சைடில் தான் இது அதிகமாக இருக்குது, பவர் அதிகமாக இருக்குது. அப்போ ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இந்த 2500 தாண்டி போச்சுன்னா மட்டும்தான் அது மேலே போகும். ஸோ அது உடைக்கிற வரைக்கும் இதே ரேஞ்சில் தான் இருக்கும். அந்த 2300 2500க்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகும். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ திடீர்னு 2025 இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அப்படியே குறைஞ்சி போகுதுன்னு வச்சுங்களேன், கம்மியாகி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், மைனஸில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன அர்த்தம்? மார்க்கெட் வந்து இதை உடச்சிட்டு போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? மார்க்கெட் வந்து இதை உடச்சிட்டு போகுதுன்னு அர்த்தம். சப்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும், ரெசிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சிடும். இப்படி தான் இதை பார்க்கணும். அது டெய்லியும் நீங்கள் மானிட்டர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து அதை புரிஞ்சிக்க முடியும். இப்போ நான் சொல்கிறத நீங்கள் வெறும் ஓஇ மட்டும், இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் வச்சு பார்க்கக்கூடாது. அது கூட வால்யூம் எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி ப்ரைஸோடைய டைரக்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களால் இந்த டார்க் ஃபுல் ட்ரேடிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சே உங்களால் பண்ண முடியும். அதுவும் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவே உங்களால் பண்ண முடியும். இது வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு நல்லா பயன்படும். இது வந்து என்னுடைய ஒரு சஜஷன் மட்டும்தான். இதை நீங்கள் பயன்படுத்தி ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ட்ரேடிங்கில் வந்து வெற்றி வாய்ப்பும் அதிகமாக இருக்கும், ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான சான்ஸும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ஒரு வித்தியாசமான கான்செப்டை பேஸ் பண்ணி நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு தெரியல. புரியலன்னா கூட சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இன்னமும் நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர், பை பை.